ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒரு விஷயம் கூட வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு நல்ல ஒரு வார்த்தையை அந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு மெய்யாகவே மெய்யாகவே அவர் சொல்லி இருக்கிற வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் பல நேரங்களில் துக்கமான காரியங்களை நாம் சந்திக்கிறோம், துக்கமான விஷயங்களை நாம் பார்க்கிறோம். துக்கம் என்பது யாரும் விரும்புகிறதும் கிடையாது, வருந்தி அழைப்பதும் கிடையாது. யாரும் விரும்பாத ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால் அது துக்கம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். துக்கம் என்பது அது தீராத ஒரு வலி, தொடர்ச்சியாக அது எழும்பக்கூடிய ஒரு உணர்ச்சி, மனதில் ஏற்படக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய ஒரு உணர்ச்சியினுடைய வேதனையை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த துக்கம் ஸ்தோத்திரம் உங்களுக்குள்ளே வருகிறது. அந்த துக்கத்தை கர்த்தர் எப்படி மாற்றுவார்னு சந்தோஷமாக மாற்றுவாராம். அல்லேலூயா. துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமாக மாறும். உங்க வாழ்க்கையில பலவிதமான துக்கத்தோடு கூட நீங்க இருக்கலாம். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார் சொன்னால், தம்மோடு இருந்த சீசர்களுக்கு சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார்? சீசர்களுக்கு சொல்லுகிறார். அநேக நேரத்துல ஸ்தோத்திரம் சீசர்களுடைய இருதயம் துக்கப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு 6வது வசனத்தை சொல்லுகிற போது வாசியுங்கள். ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த சீசர்களுக்கு துக்கம் வருவதற்கு காரணம் என்ன சொன்னால், இயேசு சொல்லுகிறார் 5வது வசனத்துல, நான் என்னை அனுப்பிற இடத்துக்கு போகிறேன், எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னிடத்தை கேட்கவில்லை என்று சொல்கிறார். நான் என்னை அனுப்பிற இடத்துக்கு போகிறதுனால ஸ்தோத்திரம் அவருடைய இருதயங்கள் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது ஆண்டவர் அறிந்தபடினாலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்க இப்போ துக்கப்படுறீங்க ஸ்தோத்திரம், நீங்க துக்கப்படுறதை பார்த்து ஒரு கூட்டம் வெளியே சந்தோஷப்பட்டு இருக்குது. ஆனா உங்க துக்கம் துக்கமாகவே இருக்காது. அது எப்படி மாறும்? சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாகவே மாறும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. இதுதான் இந்த மாதத்தினுடைய ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கு. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உனக்கு இருக்கிற துக்கத்தினாலே நீ கண்ணீர் வடிக்கிறாய், உனக்கு இருக்கிற துக்கத்தினாலே நீ வியாகுலப்படுகிறாய், உனக்கு இருக்கிற துக்கத்தினாலே நீ ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், உனக்கு இருக்கிற துக்கத்தினாலே அடுத்து என்ன காரியம் செய்வது சொல்லி அலக்களிக்கப்பட்ட ஒரு நிலைமையோடு கூட காணப்படுகிறாய். ஆனால் உன்னுடைய துக்கத்தின் நாட்களை கர்த்தர் முடிந்து போகிற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ணுவார். உன் துக்கம் துக்கமாகவே இருக்காது, அது சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி நாம் அதை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. துக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில அதிகமா வருவதற்கு காரணம் சொன்னா, ஒரு இழப்பு மனிதனுடைய வாழ்க்கையில துக்கத்தை கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். மார்த்தாள் மரியாள் வீட்டுல நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு சகோதரன் மரித்து விட்டான். யாரு? லாசர் மரித்து போது அந்த வீட்டுல துக்கம் குடிகொண்டு விட்டது. ஸ்தோத்திரம். அந்த துக்கம் குடிகொண்ட போது அந்த துக்கத்தை விசாரிப்பதற்கு நிறைய பேர் வந்தார்கள்.
துக்கத்தில் ஆறுதல் சொல்வதற்கு நிறைவேறி வந்தார்கள். ஆனாலும் அந்த துக்கம் எப்பொழுது சந்தோஷமா மாறினு சொன்னால், இயேசு அந்த இடத்துல வந்தபோது அந்த துக்க வீடு சந்தோஷமான வீடாக மாறினது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நாம கூட எத்தனையோ காரியங்கள துக்கமாக இருக்கலாம். ஆனா நமக்குள்ளால இயேசு இருப்பான்னு சொன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஒரு வீட்டுல ஒரு சிறு பெண்ணு மரித்து போய்விட்டா, சின்ன பிள்ளை மரித்து போய்விட்டா. அந்த வீட்டுல உள்ளவங்கள துக்கப்பட்டு அவர்கள் சந்தடி பண்ணி அழுது கொண்டிருக்கிறாங்க. பல காரியங்களை சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இயேசு போனார். அந்த வீடு துக்க வீடா இருந்தது எப்படி மாறினது? சந்தோஷமாக மாறினது. அல்லேலூயா. நம்ம வீட்டுல இயேசு எப்பொழுது வருகிறாரோ அவர் நம்முடைய குடும்பத்தில் உள்ள துக்கங்கள் எல்லாம் அவர் பார்க்கிறார். அவர் அந்த துக்கத்தை உணர்ந்து கொள்கிறார். அந்த வீட்டினுடைய அந்த மனிதனுடைய வாழ்க்கையோட துக்கத்தை மாற்றி சந்தோஷமாக கொடுக்கிறார். ஏன் அப்படி கொடுக்கிறான்னு சொன்னால், நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 3வது வசனம் 4வது வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அடுத்த வசனம் கூட, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். வேதம் சொல்லி இருக்கிறது, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துக்கங்களை மாற்றுவதற்காக அவர் துக்கத்தால் நிறைந்திருந்தார். அல்லேலூயா. இயேசு எங்கே சிரித்தார் சொல்லி வசனம் இல்லை. அவர் துக்கத்தால் நிறைந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் துக்கத்தால் நிறைந்தவர் மட்டுமல்ல, பாடு அனுபவித்தவருமா இருந்தார். துக்கம் நிறைந்திருந்ததுனால பாடு ஒவ்வொரு நாளும் அவர் எப்பொழுது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ, எப்பொழுது தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினாரோ, அதுல இருந்து அவர் எவ்வளவோ நெருக்கப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று சொன்னார். அப்படின்னு அந்த நெருக்கம் அவருக்குள்ள இருந்தது, துக்கம் அவருக்குள்ள இருந்தது. துக்கம் நிறைந்திருந்தார். ஒவ்வொரு மனிதனுடைய துக்கத்தையும் ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஆமென் காண்கிற, பேசுகிற, பழகுகிற ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரிடத்தில் இருக்கிற அந்த துக்கத்தை அவர் அறிந்து அந்த துக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லி இருக்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் சுமந்திருக்கிறார் துக்கத்தை. ஆனால் அவரை பார்க்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்தோத்திரம், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்போ ஆண்டவர் இயேசு அவர் துக்கத்தை சுமந்தார், துக்கத்தால் நிறைந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்ப அவர் சுமந்தபடினாலே, அவர் துக்கத்தால் நிறைந்தபடினாலே நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அவர் சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமப்படுவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 9வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 42:9. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். அப்போ தாவீது சொல்கிறான், நான் எதுக்கு ஆண்டவரே துக்கத்தோடு திரிய வேண்டும்? சத்துருவினால் ஒடுக்கப்படுகிறேனே, சத்துரு என்னை ஒடுக்கி கொண்டே இருக்கிறான். அப்ப இன்னைக்கும் நிறைய பேருக்குள்ளால ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்றாங்க, தேவனால் மீட்கப்பட்டோன்னு சொல்லுகிறார்கள், ஆண்டவர் இயேசுடைய ஸ்தோத்திரம் சந்தோஷத்தையும் விடுதலையை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிறார்கள். ஆனாலும் சில நேரங்களில் துக்கத்தோடு தெரிய வேண்டி இருக்கிறது. சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு நான் ஏன் தெரிய வேண்டும்? 43வது சங்கீதம்
அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் துக்கம் ஏன் அனுமதிக்கப்படுகிறது? ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளால துக்கம் வரணுமா வர வேண்டாமா? அல்லேலூயா. துக்கம் இருக்குதா இல்லையா? இருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப ஏன் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார்? ஆண்டவரால் மீட்கப்பட்ட சீசர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்கள், அவர்களை பார்த்துதான் சொல்லுகிறார், இயேசுவோடு இருந்தா என்ன வரக்கூடாது? துக்கம் வரக்கூடாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்வீங்க? அழுது புலம்பி துக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆனால் உங்க துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமா மாறும். அப்ப நீங்க ஏன் அழுது புலம்பி துக்கப்படுவீங்க? ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு துக்கத்தை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? அதான் என்னுடைய வேத வசனமாக இருக்கு. ஆனா கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். அது வாக்குத்தத்த வார்த்தை. ஆனாலும் துக்கம் ஏன் அனுமதிக்கப்படுகிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 38ஆம் சங்கீதம் 17ஆவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. இந்த தாவீது சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், இவன் எப்பொழுதும் கர்த்தரை சந்தோஷமா பாடி ஆராதிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன். யாரு? தாவீது. எல்லாரும் எங்க தானே இருக்கீங்க? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல யாரு கண்ணை மூடி நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி உங்களை தாழ்மையாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபியுங்கள். இந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு கண்ணை மூடி எவ்வளவு நேரம்னாலும் இருந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களை யாரும் தடை செய்வதில்லை. அல்லேலூயா. ஆமா, ரூத்துக்கு சொல்லப்பட்டது போல, ஸ்தோத்திரம், உனக்கு எவ்வளவு நாளும் பொறுக்கிட்டு போ, யாரும் உன்னை நிச்சய மாட்டாங்க, தடை செய்ய மாட்டாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, வேதத்துல சந்தோஷமாக இருந்த ஒரு மனுஷன், சந்தோஷமா எப்பொழுதும் கர்த்தரை பாடி துதித்து கொண்ட அந்த மனுஷன், அவன் ஒருத்தன் உண்டு சொன்னா தாவீதை தான் நம்ம அதிகமா சொல்ல முடியும். ஏன்னா அவன் தான் அதிகமா கர்த்தரை பாடி துதித்து சந்தோஷப்பட்டவன். அல்லேலூயா. சந்தோஷம் வந்துட்டுன்னா அவன் நல்ல டான்ஸ் ஆடி அனுப்பிச்சுவான், ஆராதிக்க ஆரம்பிச்சிருவான். ஸ்தோத்திரம். யாரு இருக்காங்கன்னு பார்க்க மாட்டான், ராஜான்னு அந்த இதெல்லாம் இருக்காது. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம் வந்துட்டுன்னா அவ்வளவு கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவன். அவன் சொல்லுகிறான், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. என் துக்கம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறேன்னு சொல்லுகிறான். ஆனால் சங்கீதம் 16ஆவது சங்கீதம் சொல்ல இருக்கிறது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுது முன்பாக வைத்திருக்கிறவனுக்கு முன்பாக ஏன் துக்கம் இருக்கிறது? புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 39ஆவது சங்கீதம் 2ஆம் வசனம். நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் துக்கம் அதிகரித்தது. அல்லேலூயா. சரி, பேசினாதான் துக்கம் வருது அப்படின்னு சொல்லி பேசாம இருந்தாலும் துக்கம் குறையுதா? குறைய. சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், நலமானது கூட நான் பேசல. அதுக்கு அடுத்த இன்னொரு வசனம் இருக்குது, துன்மார்க்கன் எனக்கு முன்பா இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தின அடக்கி வைப்பேன். துன்மார்க்கு இருக்கிற வரைக்கும் வாயை நான் கட்டி தான் வைக்கிறேன். நல்லது கூட நான் பேச மாட்டேங்கிறேன். ஆனாலும் துக்கம் நிச்சய மாட்டேங்குது, தீர மாட்டேங்குது. ஏன்? அல்லேலூயா. ஏன் துக்கம் தீர மாட்டேங்குது? தேவ பிள்ளைகள், இதை நாம் நன்றாக ஆராய வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு தருகிற போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு துக்கம்?
இந்த உலகத்துல 2 விதமான துக்கம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. 2 விதமான துக்கம் இருக்கு. ஒண்ணு தேவனுக்கேற்ற துக்கம் ஒண்ணு இருக்கிறது. அடுத்தால இந்த உலகத்துக்கேற்ற துக்கம் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கேற்ற துக்கம் ஒண்ணு இருக்கிறது, இந்த உலகத்துக்கேற்ற துக்கம் ஒண்ணு இருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்கிறார், தேவனுக்கேற்ற துக்கம் என்றும் லௌகிக துக்கம் என்றும் அவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் லௌகிக துக்கம். ஸ்தோத்திரம். வாசிங்க. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அப்ப துக்கத்துக்கு துக்கம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்குள்ள சில செயல்பாடுகள் உண்டாகுது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. துக்கம் எப்படி செயல்பாடு உண்டாக்கும்? அதான் இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா நம்ம பார்க்க போறோம். பொதுவா துக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு செய்ய மாட்டாங்க. துக்கம் எங்க போய் பார்க்கலாம்னா செத்த வீட்டுல பார்க்கலாம், மரண வீட்டுல பார்க்கலாம். அங்க எல்லாரும் அப்படியே நினைச்சுவாங்க, உம்முன்னு இருப்பாங்க, பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அதுதான் பிரசங்கியில 7வது அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 2:3. எடுக்கலையானோ? 7வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிறோம், துக்க வீட்டுக்கு போவது நலம். நமக்கு எது பிடிக்கும்? விருந்து வீட்டு தான் பிடிக்கும். அல்லேலூயா. ஆனா ஞானி என்ன சொல்றாரு? விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கல, எங்க போவது நல்லது? துக்க வீட்டுக்கு போகிறது நலம். வாசிங்க. இதுல எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கலாம், துக்கிப்பு நலம். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். அடுத்த வசனம். ஞானிகளின் இருதயம், நல்லா படிச்சவனுக்கு இருதயம் துக்க வீட்டுல இருக்கும். மூடரின் இருதயம், முட்டாளின் இருதயம் களிப்பு வீட்டில் இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் பிரச்சனையா இருக்குல்ல? ஞானி சொல்றாரு. அப்போ கல்யாண வீட்டுக்கு போகிறது வந்து தப்பு கிடையாது, விருந்து வீட்டுக்கு போகிறது தப்பு கிடையாது. ஆனா அதை விட எந்த வீடு முக்கியமா இருக்குது? மரண வீடு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா மூடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்தோத்திரம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துக்க வீட்டை அவங்க விரும்பவே மாட்டாங்க. அவங்க இருதயம் எப்போ களிப்பிலே இருக்கும், சந்தோஷத்திலே இருக்கும். பாவத்தினால் வருகிற சந்தோஷம் இருக்கிறது, ஆடம்பரத்தினால் வருகிற சந்தோஷம் இருக்கிறது, அநியாயம் செய்கிறதுனால் வருகிற சந்தோஷம் இருக்கிறது, குடித்து குமாரம் போடுகிறதுனால் வருகிற சந்தோஷம் இருக்கிறது. ஆனால் துக்க வீட்டுல அங்க துக்கம் இருந்தாலும் அங்கே ஸ்தோத்திரம், அங்க எல்லா மனிதனுடைய முடிவும் அங்கே நிச்சயம் காணப்படும். அங்க சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்யணும், இந்த முடிவை சந்திக்கணும், இந்த வழியா தான் போக வேண்டியிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க சிந்திப்பாங்க. இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு துக்கத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? நம்ம இருதயம் சீர்படணும். அல்லேலூயா. நம்ம இருதயம் சிந்திக்கணும். துக்க முகமா இருக்கிறவங்க கவனிங்க, சிந்திப்பாங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஒரு மரணம் வீட்டுக்குள்ளால, ஒரு வீட்டுல மரணம் வந்துட்டுன்னா அதுவரை இல்லாத சிந்தனை எல்லாம் அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு வரும். வருமா வராதா? வரும். நான் தப்பு பண்ணிட்டனோ, நான் காப்பாத்திருக்கலாமே,
ஒரு ஆள் வியாதிப்பட்டு இறந்துட்டாச்சுன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க அப்படி யோசிப்பாங்க. சோதரன் அது வரையிலையும் சோதரன் இருந்து கெடுத்துக்கிட்டு இருக்குது, போய் தொலைஞ்சா நல்லா இருக்குன்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது போன பிறகு இருந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க? எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க? ஆமென். கைத்துக்கு ஒரு அழைச்சு அல்லேலூயா. இது உங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகள் தான். சோதரன் என்ன துக்கத்தை பத்தி பேசுறாங்க. அல்லேலூயா. உங்க துக்கம் சந்தோஷமா மாறும், அதுக்காகத்தான் அந்த வார்த்தை. இந்த துக்கத்தின் வழியாக நீங்க நடந்து போனீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கு. அதுதான் இந்த வேத வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒரு மரண வீட்டுல அவங்க இருக்கிறவங்கள தியானிப்பாங்க, சிந்திப்பாங்க. துக்கத்தோடு இருப்பாங்க, இருக்கிறவங்கள சிந்திப்பாங்க. ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனோ, ஏதாவது காரியம் செய்திருக்கலாமே சொல்லி சிந்திப்பாங்க. அது மட்டும் இல்ல, இனி நம்ம இனி என்ன செய்யலாம் அதையும் யோசிப்பாங்க. அல்லேலூயா. அப்போ இருதயம் என்ன செய்யுது? சீர்படுது, பக்குவப்படுது. அதான் அதோட அர்த்தம். அப்ப நமக்குள்ளால ஒரு சில துக்கங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார் சொன்னா நம்ம பக்குவப்படுத்துகிறார், நம்ம சரி செய்கிறார், நம்மை ஆண்டவர் சீர்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நமக்குள்ள தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு துக்கம் இருக்க வேண்டிய அவசியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது என்ன துக்கம் சொன்னா தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள்ள இருக்கணும். நிறைய நேரத்துல இந்த உலகத்துக்கேற்ற துக்கம் தான் நமக்குள்ள இருக்கு. இந்த உலகத்துக்கேற்ற துக்கம், இந்த உலகத்துக்கேற்ற துக்கம் நமக்குள்ள இருந்துன்னு சொன்னா அது நம்மளை சீர்பட விடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீண் பெருமைகளையும் வாக்குவாதங்களையும் யாராவது ஏதாவது சொன்னா உடனே துக்கப்பட்டு இருக்குது, இது அல்ல. தேவனுக்கேற்ற துக்கம் வேற. ஸ்தோத்திரம். யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறார், வாசிங்க. அவர் வெளிப்படையா ஒரு வார்த்தை சொல்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது. அல்லேலூயா. ஆமா, இப்படி ஒரு வார்த்தை சொல்லி அது யாருக்கா பிடிக்குமா? சபைக்கு அன்னைக்கு இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு யாக்கோபு என்கிற சபை தலைவன் எழுதுகிற ஒரு வாக்கியம். அவர் என்ன எழுதுகிறார்னா, நீங்க துயரப்பட்டு துக்கித்து அழுங்க. எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருங்கள் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். பவுல் பிலிப்பி சபைக்கு சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படிங்க சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி மறுபடியும் சொல்றேன்னு சொல்றாரு. ஆனா இந்த யாக்கோபு என்ன சொல்றாரு? நீங்க துக்கித்து அழுங்க. எந்த வார்த்தை நல்லா இருக்கு? சந்தோஷமா இருங்க சொல்றது நமக்கு பிடிச்சிருக்கா? துக்கித்து அழுங்கன்னு சொல்றது நல்லா பிடிச்சிருக்கா? நமக்கு பிடிச்சதே சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. எப்பொழுதும் ஒருத்தர் சிரிச்சுட்டே இருக்கிறான்னா அவன் எப்படிப்பட்டவன் நமக்கே தெரியும். ஒரு சிரிச்சுட்டே இருக்கிறான், அப்ப எல்லாரும் அவனை பார்த்து தெரிஞ்சு சொல்லுவாங்க, ஏதோ ஒண்ணு ஆயிட்டு. அப்படிதானே? அல்லேலூயா. கவனி. அப்போ யாக்கோபு சொல்றாரு, நீங்க துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷ சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. ஏன் மாறக்கடவுன்னு சொன்னா, நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடமா சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கும். அப்ப இந்த துக்கம் எதற்குன்னு சொன்னா, நம்ம இருதயம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு, நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு ஒரு துக்கம் நமக்குள்ளே இருந்தது ஆகணும். அல்லேலூயா. பாவத்துல சந்தோஷப்படக்கூடாது, பாவம் செய்கிறதுல சந்தோஷப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாவத்தை பிசாசு தண்ணியை போல ஊற்றி கொடுக்கிறான்.
அதை ஆண்களும் வாங்குகிறார்கள், பெண்களும் வாங்குகிறார்கள், குழந்தைகளும் வாங்குகிறார்கள். அது பாவம் யாருக்குமே சஞ்சலமாக இருக்காது, சந்தோஷமா இருக்கும், இருதயத்தை களிப்பாக்குறதா இருக்கும். ஆனால் என்னை அடித்தார்கள், எனக்கு சுரணை இல்லை, காயப்படுத்தினார்கள், எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு சொல்லுகிற மனுஷனை போல இருப்பாங்க. நீதிமொழிகள் 23 அதிகாரம். முப்பத்தி 35 வசனம். என்னை அடித்தார்கள், என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை, சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 29, 30. ஐயோ ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், சண்டைகள், யாருக்கு புலம்பல், புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே. அல்லேலூயா, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே. 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், கலப்புள்ள சாராயத்தை நாடினவர்கள். சோத்திரம். அவங்க எதுக்கு போய் குடிச்சாங்க? துக்கம் மாறதுக்கு போய் குடிச்சாங்க. அதுதானே? ஒரு துக்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அங்க காரியங்கள்லாம் முடிச்ச பிற்பாடு இவங்க துக்கம் மாறதுக்கு குறைவான விலையில போய் வாங்கி குடிச்சாங்க. கடைசியில இவங்க வீடே துக்க வீடுகளா மாறி, இவங்க வீடுகளே துக்க வீடுகளா மாறிட்டு சொல்றத விட தமிழ்நாடே துக்க வீடு போல மாறி. ஸ்தோத்திரம். அப்போ பாவத்தை குறித்து, பாவத்தை பருகுகிறதை குறித்து, பாவத்தை அனுபவிப்பதை குறித்து ஒரு துக்கம் இல்லாவிட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் மனம் திரும்பவே மாட்டான். அல்லேலூயா. நம்ம ஒரு பொய் பேசுறேன்னா அதை குறித்து ஒரு துக்கம் வேணும். ஒரு வார்த்தை பேசுறேன்னா தவறா பேசுறோம், தவறா செய்யறேன்னு சொன்னா அதை குறித்து ஒரு துக்கம் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா அது மறுபடியும் நமக்குள்ள வேறுண்டு கொண்டே இருக்கும். பொல்லாப்பை செய்வதற்கு நம்முடைய இருதயத்துல ஒரு பயம் இல்லாமல் போய்விடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்க தேவனை கேட்டு துக்கம் என்ன செய்கிறதா? மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஆமென். சபையாருக்கு, கொரிந்து சபையாருக்கு அங்கே பவுல் முதல்ல ஒரு நிருபத்தை எழுதுகிறார், ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தை எழுதுகிற போது என்ன சொல்லுகிறார்? பல காரியங்களை சுட்டி காட்டுகிறார். உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் இருக்கிறது, உங்களுக்குள்ளே மார்க்க பேதங்கள் இருக்கிறது, நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை, மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறீங்க. ஒருவன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்துல பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிற போது, ஸ்தோத்திரம், வசனம் 9, 10 வாசிங்க. விபச்சாரங்களோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் உலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்கும். 14 நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, உதாசீனனையாவது, வெறியனையாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது. அல்லேலூயா. சபைக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? தேவனை ஆராதிக்கிற சபைக்குள்ளாலே இன்னும் மனம் திரும்பாத காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு
அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்களுக்குள்ளாலேயே இன்னும் மனம் திரும்புதலை குறித்து ஒரு துக்கம் இல்லை. அல்லேலூயா. சிலுவையிலே 2 பேர் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஒருவன் தன்னுடைய பாவத்துக்காக துக்கப்பட்டான், இன்னொருவன் துக்கப்படவில்லை. பரியாசம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குது? பைத்தியமா இருக்குது. எவ்வளவுதான் வசனம் சொன்னாலும் பரியாசம் பண்ணுகிறது. எவ்வளவுதான் பாவத்தை குறித்து சொன்னாலும் பரியாசம் பண்ணுகிறது. பாவத்தை குறித்து உனக்கு ஒரு துக்கம் இல்லைன்னு சொன்னா உன் துக்கம் ஒரு நாள் சந்தோஷமா நினைச்சாது மாறாது. மற்றவங்க உங்களை குறித்து சந்தோஷப்படுவாங்க, நீங்க அழுது புலம்புவீங்க, துக்கப்படுவீங்கன்னு சொல்கிறார். அப்படின்னா ஸ்தோத்திரம், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், அவங்களுடைய சந்தோஷம் துக்கமாட்டே நிச்சயம் மாறிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம சந்தோஷம் துக்கமா மாறக்கூடாது, நம்முடைய துக்கம் சந்தோஷமா நினைச்சணும். எது நல்லா இருக்கு? துக்கம் சந்தோஷமா மாறணுமா இல்ல சந்தோஷம் துக்கமா மாறணும்? துக்கம் சந்தோஷம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாவத்தின் சந்தோஷம் அது ஒரு நாள் துக்கமாக மாறிவிடும், நரக ஆக்கினைக்குள்ள கொண்டு போய் நித்திய வேதனைக்குள்ள தள்ளிவிடும். ஒரு மனிதன் ஐஸ்வர்யவானாக இருந்தான், அவனை குறித்து வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? அவன் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு சம்பூர்ணமாக வாழ்ந்து எல்லாவற்றிலும் சந்தோஷமாய் இருந்தான். அவனுக்கு பாவத்தை குறித்து உணர்வில்லை, தேவனை குறித்து அறிவில்லை, எதை குறித்து சிந்திக்காதபடிக்கு அவன் மற்றவர்களை குறித்தும் ஒரு சின்ன கரிசனை காட்டாதபடிக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய சந்தோஷம் ஒரு நாள் துக்கமாக துயரமாக மாறிவிட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, அப்படியானா நம்ம எந்த காரியத்தை செய்கிறோம் அதை குறித்து ஒரு துக்கம் நமக்கு வேணும். செம்மையானதை செய்தால் சந்தோஷப்படுங்க. அப்படின்னு துக்கப்பட்டு பாவம் செய்யலாமான்னு சொல்லி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த துக்கம் மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கமா இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 63 வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு சொன்ன காரியத்தை நம்ம பார்க்கும்போது வாசிங்க. லூக்கா 22:63. வெளியே போய் மனக்கசந்து அழுதான். பாருங்க, கவனிங்க. கர்த்தர் அவனை பார்க்கிறாரு. அவன் வெளியே போய் நான் இயேசுவை மறுதலிச்சுட்டேன்னு சொல்லி மனம் கசந்து நினைக்கிறான், அழுகிறான். ஆனா இன்னொரு மனுஷன் இருக்கிறான், யூதாஸ், இயேசுவை காட்டி கொடுத்தவன். அவன் என்ன பண்ணுகிறான்னா, அவனுக்கு இயேசுவை காட்டி கொடுத்த ஆதாயம் கிடைத்தது. ஆனால் அவன் துக்கப்பட்டான், ஆனால் இயேசுவை நோக்கி அழவில்லை. அல்லேலூயா. அவன் குற்ற உணர்வு வந்துச்சு. குற்ற உணர்வு வந்தனா அவன் துக்கப்பட்டிருக்கணும். துக்கப்பட்டானா? இல்ல. அல்லேலூயா. சிலவங்களுக்கு குற்ற உணர்வு வந்தாலும் துக்கப்பட மாட்டாங்க. செய்யற தப்புன்னு தெரியும், ஆனா துக்கம் வராது. செய்யற தவறுன்னு தெரியுது, ஆனாலும் துக்கம் வர மாட்டேங்குது. போகிற இடம் சரியில்லைன்னு சொல்லி தெரியுது, ஆனாலும் துக்கம் வர மாட்டேங்குது. அப்ப எப்படி நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் வரும்? அப்ப எப்படி நம்ம ஆண்டவரோடு சேருவோம்? இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் கைகளை பரிசுத்தமாக்குங்கள், உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். இரு மனம், இங்க ஒரு கால் அங்க ஒரு கால். உலகத்துக்கும் தேவனுக்கும் என்ன ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. உலகத்தையும் சேவிக்க முடியாது, தேவனையும் சேவிக்க முடியாது. அப்போ தேவனை சேவிக்கிறவர்கள் இந்த உலகத்தை வெறுக்கணும், நம்ம உலகத்தின் பாவ காரியங்களை வெறுக்கணும். அல்லேலூயா. இந்த பேதுருக்குள்ளால் அந்த துக்கம் இருந்தது பாருங்க. அவன் மனக்கசந்து அழுதார். நாட்கள் போனது, பரிசுத்தாவினால் நிறைந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆனால் ஸ்தோத்திரம், இதே பேதுரு அவருடைய வாழ்க்கை முடிவு வருகிற நேரத்தில் அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கம் இவருக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தது. என்ன சொன்னால், இவரை இயேசுவை போல சிலுவையில் அறைந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள். இந்த பேதுரு
தன்னுடைய உயிருக்கு பயந்து மறுபடியும் இவர் என்ன பண்ணார்னா ஒளித்து ஓட ஆரம்பித்தார். இவர் தப்பித்து ஓடுகிற போது எதிரில் இயேசு அவர் நடந்து வருகிறது, சிலுவை சுமந்து நடந்து வருகிறதை கண்டார். அல்லேலூயா. உடனே கேட்டார், ஆண்டவரே எங்கே போகிறீர்? ஏற்கனவே நீ சிலுவை சுமந்து விட்டீர் அல்லவா, மறுபடியும் எங்கே போகிறீர் சொல்லி கேட்ட போது அவர் சொன்னார், நீ வேண்டாம் என்று சொன்ன சிலுவையிலே நான் மறுபடியும் மரிக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த பேதுருக்கு உணர்த்தின போது நான் துக்கப்பட்டு மறுபடியும் மனம் கசந்து சிலுவையில் அறைவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து போனாராம். போன போது அங்க இந்த போர் சேவர்களை பார்த்து சொன்னாரு, சோதரம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை நீங்கள் சிலுவையில் அறைந்தீங்க, நேர அறைஞ்சீங்க, ஆனால் எனக்கு அந்த தகுதி கிடையாது, என்னை தலையில அறையுங்கள் சொல்லி அவரை தலையில அறைவதற்கு சொன்னபடினாலே பேதுருவை தலையில சிலுவையில் அறைந்தார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளால வருகிற தவறை குறித்து வருகிற துக்கம் அந்த மனுஷனை எப்படி மாற்றுகிறது பாருங்க. உங்க துக்கம் சந்தோஷமா மாறணும்னா தேவனுக்கேற்ற மனந்திரும்பலுக்கேற்ற துக்கம் இருக்கணும். நான் மனந்திரும்பவும் மாட்டேன், பாவத்தை விடவும் மாட்டேன் அப்படின்ட்டு யார் இருக்கீங்களோ உங்க வாழ்க்கையில துக்கம் சந்தோஷமா மாறாது. அல்லேலூயா. ஒரு அழுங்க அல்லேலூயா. அந்த மனந்திரும்பலுக்கேற்ற துக்கம் உள்ளவர்கள், தேவனுக்கேற்ற துக்கம் உள்ளவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. அவங்க எப்படி மாறுவாங்கன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. பாருங்கள் நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலேயும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணீர்கள். அல்லேலூயா. நம்மள சுத்தவான்கள் சொல்லி விளங்க பண்ணணும். அதுக்கு நமக்குள்ளால ஜாக்கிரதை வேணும். தேவனுக்கேற்ற துக்கம் மனுஷனுக்குள்ள என்ன கொண்டு வருகிறது? ஜாக்கிரதையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நான் பாவம் செய்திடக்கூடாது, ஜாக்கிரதை. ஸ்தோத்திரம். குற்றம் தீர நியாயம் சொல்லுதல் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது நியாயத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி இல்லாதவங்க எல்லாம் சோத்திரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படிம்பாங்க. ஆனா குற்றம் தீர நியாயம் சொல்கிறவர்களாக மாறுகிறார்கள். வெறுப்பு, பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு, இந்த உலகத்தின் மேல ஒரு வெறுப்பு. அடுத்தல எவ்வளவு பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நமக்குள்ள உண்டாக்குகிறது. அல்லேலூயா. சோத்திரம். அடுத்தல எவ்வளவு ஆவல், கர்த்தருடைய காரியத்தின் மேல ஆவல் உள்ளவர்களா நம்ம மாறுகிறோம். பக்தி வைராக்கியம் நமக்குள்ள வருகிறது, கண்டிப்பு வருகிறது. தேவனுக்கேற்ற துக்கம் உள்ளவங்க இப்படிப்பட்ட மாற்றங்கள் அவங்களுக்கு உள்ள வரும். இது தங்களை சுத்தவான்களாக மாற்றுகிறது. அப்ப நம்ம சுத்தவான்களாக மாறணும்னு சொன்னா நமக்குள்ள ஒரு துக்கம் இருக்கணும். என்ன துக்கம்? தேவனுக்கேற்ற துக்கம். அல்லேலூயா. அது அந்த துக்கம் இருந்துன்னா நம்ம எந்த குறை நமக்குள்ள இருந்தாலும், எந்த பாவம் நமக்குள்ள வரைக்க இருந்தாலும் அதை தடுக்கும். ஆவியானவர் உள்ள வந்து துக்கப்படுவார், துக்கப்பட்டு உணர்த்துவார். வேதம் சொல்லி இருக்கிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. அப்ப அந்த ஆவியானவர் உள்ள இருந்து துக்கப்படுத்துவார். ஸ்தோத்திரம். நம்ம பாவம் செய்து அவரை துக்கப்படுத்தினா அவர் பெயர்வார். அவர் நமக்குள்ள இருந்து எந்த காரியத்துல துக்கப்படுத்துகிறாரோ அதுல நம்ம சீர்பட்டு சொன்னா அவர் இன்னும் நம்மை வழி நடத்துவார்.
இரண்டாவது நமக்குள் இருக்க வேண்டிய துக்கம் என்ன துக்கம்? ரோமர்கள் நிருபம் 9வது அதிகாரம் 1ஆம் வசனம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மனுஷன் தான் பிலிப்பி சபைக்கு எழுதுகிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் சொல்லி எழுதக்கூடிய ஒரு மனுஷன் இப்போ சொல்லுகிறாரு, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. மனசு வலிக்குது. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சொல்லி சொன்னவருக்கு ஏன் இந்த இடைவிடாத துக்கம் மனவேதனை? சொல்லுகிறாரு, நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி எனக்கு சாட்சியா இருக்கிறது. என்ன துக்கம்? ஸ்தோத்திரம். 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவன் நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் அவருடைய துக்கம். இஸ்ரவேலை ரட்சிக்கப்பட வேண்டும், சொந்த ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த சொந்த ஜனத்துடைய மேன்மையை குறித்து 9வது அதிகாரத்தில் அழகா சொல்லுகிறார். என்னன்னு சொன்னா, அவங்க புத்திர சுவிகாரத்தின் பிள்ளைகள், அவங்களுக்கு புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவ ஆராதனைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ளது. கிறிஸ்துவும் அந்த சந்ததியில தான் பிறந்திருக்கிறார். கிறிஸ்துவை கொடுத்த இந்த இஸ்ரவேல் சந்ததி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே என்கிற அந்த இடைவிடாத மனவேதனை துக்கமும் அவங்களுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. பவுல் புறஜாதிகளுக்கு எவ்வளவுதான் சுவிசேஷத்தை சொன்னாலும் தன்னுடைய ஜனத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்படாதவர்களை குறித்த துக்கம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எத்தனையோ பேர் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்கிற இந்த தேசத்திலேயும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே, இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களே, இன்னும் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே என்கிற அந்த துக்கம் இந்த பவுலுக்குள்ளால இருக்கு. இஸ்ரவேலராய் இருந்தாலும் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவங்க எங்க போவாங்க? பாதாளத்துக்கு போயிடுவாங்க. ஐஸ்வர்யவான் யாரு? ஐஸ்வர்யவான் யாரு? அவன் ஒரு இஸ்ரவேலன் தான். அல்லேலூயா. அவன் எங்க போனான்? பாதாளம். இப்போ நம்ம வாழுகிற தேசத்துல நம்முடைய ஜனங்களை குறித்த பாரம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். எத்தனையோ பேர் மரண செய்தியை கேட்கிற போது அந்த இருதயத்துல ஒரு துக்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அநேக செய்திகளை நம்ம கேட்கிறோம், பார்க்கிறோம். சில நேரத்தில் நம்மளே நியாயத்துக்கு சொல்லுகிறோம். என்னென்ன சொல்கிறோம்? இவங்க செய்த அநியாயத்துக்கு அனுபவிக்கிறாங்க, அதை ஆண்டவர் விரும்பவில்லை. இவங்க ஆத்மா பாதாளத்துக்கு போய்விட்டதுன்னு சொல்லிற அந்த துக்கம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா இன்னும் மீதி இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அல்லேலூயா. நம்ம எதுக்கு திறப்பின் வாசல் ஜெபம் சொல்லி வைக்கிறோம்? எதுக்கு நம்ம ஜெபங்களை நாம் எதுக்கு நம்ம ஜெபங்களை நம்ம ஏறெடுக்கிறோம்? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். அவர் சொல்கிறார், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவே அவர் எப்படி இருக்கிறாரு? சித்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத புஸ்தகத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் துக்கப்பட்டான். அதை குறித்து அர்த்தம் உங்களுக்கு சொல்லித்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம்.
அப்போ அந்த துக்கம் நமக்குள்ள இருக்கணும். நம்முடைய ஜனத்தை குறித்து துக்கம் நமக்கு இருக்கணும். முதல்ல இந்த பாவத்தை குறித்து துக்கம் இருக்கணும். இரண்டாவது ஜனத்தை குறித்து துக்கம் இருக்கணும். இயேசு அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார் சொன்னா அவரை குறித்து இருக்கிற துக்கமா, ஜனத்தை குறித்து இருந்த துக்கமா? அல்லேலூயா. கவனிங்க, அவர் ஜனங்களை பார்க்கிற போது எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க. அவங்களை பார்க்க துக்கம் நிறைந்தவராட்டு அவருடைய இருதயம் மனது உருகிட்டே இருக்கு. இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே, தொய்ந்து போனவங்களா இருக்கிறாங்களே, பாடுபட்டவங்களா இருக்கிறாங்களே, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்களே, வேதனையோடு இருக்கிறாங்களே என்று சொல்லி இயேசு அவர்களெல்லாம் பார்க்கச்சுமே அவருடைய இருதயம் துக்கத்தினால் நிறைகிறது. மற்றவருடைய துக்கம் அதை குறித்து நம்முடைய இருதயம் சிந்திக்கணும். அல்லேலூயா. மற்றவருடைய வேதனையை சிந்திக்கணும், மற்றவருடைய பாரத்தை சிந்திக்கணும். சிலருடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறத பார்த்து பரியாசம் பண்ணுகிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு சொன்னார், உன் சத்துரு விழும்போது கூட நீ சந்தோஷப்பட. வேதம் அதான் சொல்லுது, உன் சத்துரு விழும்போது கூட நீ சந்தோஷப்படாத. அவன் துக்கப்படும் போது நீ களி கூறாத. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா நம்ம துக்கப்படும் போது மற்றவங்க களி கூறுவாங்க. அது நடக்குது. நம்ம வீட்டுல ஒரு துக்கம் வந்துட்டுன்னா, ஒரு துக்க நிகழ்ச்சி வந்துட்டுன்னா மற்றவங்க அதை சிந்திக்க மாட்டாங்க. அவங்க பாட்டும் குமாரம் குத்துமாட்டு பண்ணுவாங்க. ஆனா அது பெருசா இருக்காது. ஆனா மற்றவருக்கு ஒரு துக்கம் வருதுன்னு சொன்னா நம்ம அதை குறித்து சந்தோஷப்படுறதுக்கு வேதம் நமக்கு இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் நமக்கு இடம் கொடுக்கல. நீ மற்றவருடைய துக்கத்தில் நீ பங்கெடு, அதை பகிர்ந்து கொள், மற்றவருடைய துக்கத்தில் நீ ஆறுதல் சொல்லு. ஸ்தோத்திரம். மற்றவங்க அவங்களுடைய வாழ்க்கை குறித்து நீ கரிசனையோடு நீ துக்கப்படுவே சொன்னா அவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வார். இந்த பவுல் சொல்லுகிறாரு, என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த எனக்கு இடைவிடாத துக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. என் ஜனங்கள் எப்போ ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு. அப்ப அந்த துக்கம் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க தேவனை நோக்கி ஜெபித்துட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரம், அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. அவன் சொல்கிறார், எங்களுக்கு அதிகமான வருத்த பாரம் உண்டாயிற்று. ஏன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். அப்ப நமக்குள்ள ஒரு துக்கம் வருதுன்னு சொன்னா அந்த துக்கம் மற்றவர்களை குறித்து நாம வைக்கிற கரிசனையாக இருக்கும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு திராணியோட மாறணும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. துக்கத்தோடு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. அப்போ அவங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அதை பார்க்கிற போது நம்முடைய துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது, துக்கம் எப்படி சந்தோஷமா மாறும்? ஏன் துக்கத்தை அனுமதிக்கிறார் பாருங்க. நெகேமியா புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. கவனிங்க, நெகேமியா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நெகேமியா என்பவன் அவன் பாபிலோனிலிருந்து
விடுவிக்கப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் ஒரு மனிதனாக இருக்கிறான். இவன் ஜனத்திற்கு தலைவனும் அல்ல, அங்கீகரிக்கப்பட்டவனும் கிடையாது. ஆனால் ஸ்தோத்திரம் இந்த நெகேமியா என்பவன் அவன் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்தாலும் உயர்ந்த ஒரு பதவி அவனுக்கு பொறுப்பு இருக்கிறது. அது என்ன பொறுப்பு சொன்னால், அன்றைக்கு இருந்த அர்த்தசஷ்டா ராஜாவுடைய அரண்மனையில அவன் பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். ஒரு பணிவிடைக்காரன் தான். பானபாத்திரக்காரன் சொன்னால் பணிவிடைக்காரன். ராஜா சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் எல்லாத்தையும் முதல்ல ருசி பார்க்கக்கூடியது யார் தான்? பானபாத்திரக்காரன். சோத்திரம். ஏன்னா ராஜாவுக்கு யாராவது விஷம் வச்சு கொன்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ராஜா சாப்பிடறதுக்கு முன்னாடி இவங்க முதல்ல சாப்பிடுவாங்க. ராஜா திராட்சரசு குடிக்க முன்னாடி இவங்க குடிப்பாங்க. இவன் உயிரோடு இருந்தாதான் ராஜா செய்வாரு சாப்பிடுவாரு. அன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் இருந்துச்சு. சரி இருக்கட்டும். அப்போ இப்படிப்பட்ட ராஜாவை எப்பொழுதும் பார்க்கக்கூடிய, ராஜாவுடைய சமூகத்தில் எப்பொழுதும் நிற்கக்கூடிய இந்த நெகேமியா என்கிற ஒரு மனுஷன், அவன் ஸ்தோத்திரம் அவனுடைய காரியங்களை யோசிக்கிற போது யூதா தேசம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற நேரத்தில் அவன் பிறந்திருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. நெகேமியா பிறந்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அவன் 70 வருஷம் சிறையிருப்பு அங்கே பாபிலோன்ல இருந்த போது அந்த சிறையிருப்பு நேரத்தில் பிறந்த ஒரு மனிதனாகத்தான் இவன் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவனுக்கு கிடைத்த இந்த பொறுப்புனாலே அவன் அரண்மனையில் இருக்கிறான். எல்லா பாதுகாப்பும் சௌகரியமும் இவனுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த மனுஷனுக்குள்ளால ஒரு துக்கம் வருகிறது. என்ன துக்கம் சொன்னால், இவன் எருசலேமின் காரியங்கள் எல்லாம் விசாரிக்கிறான். 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியை எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீண்டு இருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கை இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. சிறையிருப்பிலிருந்து வந்தவங்க அவங்க ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறாங்க. அலங்கங்கள்லாம் இடிக்கப்பட்டு கிடக்குது, திறந்து போன இடத்துல இருக்கிறாங்க, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறாங்க என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அரண்மனையில் இருக்கிறவன் பாதுகாப்பாக இருக்கிறான். அல்லேலூயா. அரண்மனையில் இருக்கிறவன் பாதுகாப்பாக இருக்கிறான். ஆனா இவனுக்குள்ளால ஒரு துக்கம் வந்துட்டு, துக்கம் வந்த உடனே அந்த வார்த்தை கேட்டபோது உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க. அப்ப ஜெபம் சோதரம், துக்கம் ஜெபத்தை உருவாக்குகிறது. அல்லேலூயா. துக்கம் உபவாசத்தை உருவாக்குகிறது. துக்கம் மாற்றங்களை கொண்டு வருகிறது. இடிந்து போன அலங்கத்தை இந்த மனிதனுக்குள்ள இருந்த துக்கம் கட்டும்படியாக அது தேவனிடத்தில் சகாயத்தை தேடுகிறது, அதிகாரிகளிடத்தில் சகாயத்தை நாடுகிறது. ஸ்தோத்திரம். தேவன் கிரியை செய்ய இந்த துக்கத்தினாலே, இவனுக்கு உண்டான துக்கத்தினாலே அங்கே இடிக்கப்பட்ட அலங்கங்கள்லாம் கட்டி எழுப்பப்படுகிறது. அல்லேலூயா. அன்னைக்கும் நமக்குள்ளால ஒரு துக்கம் வேணும். நம்முடைய ஸ்தோத்திரம், நாம் ஆராதிக்கிற ஸ்தலம், நாம் ஆண்டவர் ஆராதிக்கக்கூடிய ஸ்தலம், அதை குறித்த ஒரு துக்கம் வேணும். அல்லேலூயா. கட்டப்பட வேண்டும், மதில்கள் கட்டப்பட வேண்டும், துக்கம் வேணும். ஸ்தோத்திரம். நம்ம தேசத்திலே அநேக சபைகள் இடிக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் கட்டப்பட வேண்டும், அதுக்கான ஒரு துக்கம் வேணும். கேட்கிறோம், நம்ம சேஃபா தானே இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம சேஃபா தானே இருக்கிறோம். ஒரு செய்தியை பார்க்கிற போது ரொம்ப ஒரு வேதனையா இருந்துச்சு. ஒரு கம்பெல்லாம் நட்டி எடுத்து ஒரு கூடாரத்தை போட்டு ஆராதனை நடத்துகிறார்கள். சமூக விரோதிகள் வருகிறார்கள், பல கூப்பாடுகள் போடுகிறார்கள், ஆனாலும் ஆராதனை நடந்துகிட்டே இருக்கு. வந்தவர்கள் மேல இருந்து அந்த கூடாரத்தை மாற்றுகிறார்கள், ஆராதனை நடக்கிறது. இந்த கம்பு கழிக்கெல்லாம் மாற்றுகிறார்கள், ஆனாலும் ஆராதனை நடந்துகிட்டே இருக்கு. இப்படி எத்தனை இடத்துல நடக்குது. அநேக இடங்கள்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் மேலே தடிகளை கொண்டு தாக்குகிறார்கள்.
வேதனையான காரியங்கள், எத்தனை ஊழியங்கள் தகர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை குறித்து ஒரு துக்கம் உண்மையா கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ள இருந்துன்னு சொன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம், எங்க கூடி ஜெபிக்க முடியுமோ அங்க கூடி ஜெபிப்பாங்க. நம்ம ஏன் ஜெபங்களை வைத்திருக்கிறோம், திறப்பின் வாசல் ஜெபங்களை எதுக்கு வச்சிருக்கிறோம் சொன்னால், தேசத்துல இடிக்கப்பட்டதெல்லாம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னும் கட்டப்படாமல் இருக்கிறதெல்லாம் கட்டப்படணும், இடிக்கப்பட்டதெல்லாம் கட்டப்படணும். நம்ம தேசத்துல தேவனுடைய பாதுகாப்பு நிச்சயம் உண்டாகணும். இந்த மனுஷனுக்குள்ளால ஏற்பட்ட துக்கம் இவனை அழ வைக்கிறது, உபவாசிக்க வைக்கிறது, மண்டாடி ஜெபிக்க வைக்கிறது. பாருங்க, இந்த வேத புஸ்தகத்துல 3 புஸ்தகங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒண்ணு எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். அல்லேலூயா. எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். இந்த 3 புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா துக்கத்தை குறித்து நீங்க வாசிக்க முடியும். எஸ்ராவின் புஸ்தகம், எஸ்ரா 9வது அதிகாரம் 3வது வசனம். இந்த வர்த்தமானத்தை ஸ்தோத்திரம். சரி, 5வது வசனத்தை வாசிங்க. அந்திபடி நேரத்திலே நான் துக்கத்தோட எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். அல்லேலூயா. எஸ்ரா சொல்றாரு, அவர் துக்கத்தோட எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அப்போ துக்கத்தோடு ஜெபிக்கிற எஸ்ரா, வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஜெபிக்கிற எஸ்ரா, அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே போல நெகேமியாவும் துக்கத்தோடு ஜெபிக்கிறார். அடுத்த எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க பாப்பீங்கன்னா, அங்க மொர்தெகாய் துக்கத்தோடு இருக்கிறான், ஜனங்கள் எல்லாம் துக்கத்தோடு இருக்கிறாங்க. எஸ்தர் துக்கத்தோடு அவன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப துக்கத்தோடு யார் ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பான். துக்கமா இருக்கிறவங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது. ஆனா உலகத்துக்கு ஏத்த துக்கம் இருக்கிறவங்க ஜெபிக்க மாட்டாங்க, உலகத்துக்குரியதே பார்த்து சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஏதாவது பயமாறு பொண்ணுகளை விரும்பியாச்சுன்னா அவங்களுக்குலாம் துக்கம் வருது, தங்கள் ஆசை நிறைவேறலேன்னு. கடைசியில அவங்க ஆசை நிறைவேறலன்ட்டு என்ன செய்வாங்க? ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆசை நிறைவேறலன்னு சொல்லிட்டு அவங்க ஆகாதவங்கள போயிடுவாங்க, மரணத்தை தற்கொலை பண்ணிடுவாங்க. அது லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்கும். ஆசை நிறைவேறல, நினைச்ச நடக்கல, எதிர்பார்த்த கிடைக்கல, இதெல்லாம் லௌகிக துக்கம். அது மரணத்தை உண்டாக்கணும், மரணத்துக்கு நேராக கொண்டு போயிடும். ஆனால் தேவனுக்கு கேட்ட துக்கம் பாவத்திலிருந்து நம்மை சீர்படுத்துகிறது. அல்லேலூயா. தேவனுக்கு கேட்ட துக்கம் ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்து நமக்கு காண்பித்து கொடுக்கிறது, அதுக்காக பரிதவிக்க வைக்கிறது. தேவனுக்கு கேட்ட துக்கம் நெகேமியா போல தேவ சமூகத்தில் எப்பொழுது மன்றாட வைக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தால கடைசியா ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு சொன்னது போல பாருங்க, நிறைய பேருக்குள்ளால தேவையில்லாத சிந்தனை இருக்கிறது. என்ன சொன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் மித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாதவங்களை போல உங்களுக்குள்ள துக்கம் இருக்கக்கூடாது. நம்பிக்கை இல்லாதவங்களுக்குள்ளால இருக்கக்கூடிய துக்கம், ஐயோ முடிஞ்சிட்டேன்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா நமக்குள்ள இருக்கிற உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க.
சீக்கிரமா வாசிங்க. அவள் தன்னை மகிமைப்படுத்தி ஆ. செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியா வீட்டிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இதயத்தை எண்ணினாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஸ்தோத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில இருக்கக்கூடிய சபை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு துக்கம் கிடையாது, எங்களுக்கு பஞ்சம் வராது, எங்களுக்கு சாவு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரே நாள்ல அவங்களுக்கு எல்லாமே வரும். அல்லேலூயா. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதை குறித்து பேசினா நிறைய ஆயிரம். அப்போ சொல்றோம், அந்தி கிறிஸ்துவுக்கு குழந்தையா இருக்கக்கூடிய சபைகள் நிறைய இருக்கிறது, இன்னைக்கே இருக்கு. வேத வசனத்தை கீழ்ப்படியாத சபைகள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கக்கூடிய சபைகள். விக்கிரக ஆராதனை செய்வார்கள், உபதேசத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு துக்கமே வராது, நாங்க சந்தோஷமா இருப்போம். ஆனா எல்லாமே ஒரே நாள்ல வந்துடும். எப்படி சொன்னா, கர்த்தரா இயேசு வருவார். இயேசு வருகிற போது சபை நிச்சயம் எடுத்துக்கொள்ளப்படும். கைவிடப்பட்டவங்க எல்லாம் துக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த வருகை குறித்த சிந்தனை இருக்கு தெரியுமா? உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் அவரை நான் நினைக்கிற போது என்னுடைய இருதயம் பொங்குகிறது. அல்லேலூயா. துக்கமில்லாத ஒரு தேசம், துக்கமில்லாத ஒரு இடம் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 4 வாசிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளங்கினது. அல்லேலூயா. மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை. அப்போ ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே துக்கமே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பாவத்திலே சாபத்திலையும் ஆடம்பரத்திலையும் எல்லாத்திலையும் களி கொண்டுட்டு இருக்கிறவங்க துக்கப்படுவாங்க. ஆனா துக்கமே இல்லாத ஒரு ராஜ்யம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. தேவனுக்கேற்ற துக்கம் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கும். ஆனால் துக்கமே இல்லாத ராஜ்யத்தை அமைச்சுவோம், சுதந்திரித்துக் கொள்வோம். தேவனுக்கேற்ற துக்கம் நம்முடைய பாவத்தை குறித்து, நம்முடைய எல்லா சீர்கடைகளை குறித்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து இருக்கிற துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம் என்ன சொன்னால், ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஜெப ஜீவியத்தை இடிக்கப்பட்டவைகள் கட்டி எழுப்பப்பட வேண்டிய அந்த துக்கம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த துக்கம் உள்ளவங்க ஜெபிக்காம இருக்க மாட்டாங்க, ஆளாம இருக்க மாட்டாங்க, உபவாசிக்காம இருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். தேவனுக்கேற்ற துக்கம் உள்ளவங்க எப்படி ஆயிரம் நான் கர்த்தர் வருகிறேன் பிரவேசிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். எல்லாரும் கர்த்தர் சமத்தை பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுக்கேற்ற துக்கம் எனக்கு வேண்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த உலகம் சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.